வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்த மாதிரி இப்போ இது வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன். இது தேவையான நான் அப்போ சொன்னதுன்னா இதில் நம்ம ஆர்டிஸ்ட் முன்னாடியே பார்த்துருவோம் எப்படி கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு. இதில் இப்போ போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அடாப்டர் ப்ளஸ் பவுன்ஸ் தான் நமக்கு. அப்புறம் HDMI கேபிள் வந்து டிவியில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதை இது வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்து செட்டப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது கொடுத்துட்டு போன இதில் சொன்ன மாதிரி பவர் எதில் கொடுத்தீங்களா அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா இண்டிகேட் ஆகுதுங்களா, லைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு பிளிங்க் ஆகும் ரெட் கலரில். இதுதான் ஆன் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு அர்த்தம். ஆனால் எந்த சோர்ஸில் வேணுமோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டும் வந்துடும். HDMI போர்ட்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மவுஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த USB-ல நம்ம கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிடணும். ரெண்டுல எதில் போட்டாலும் ஒர்க் ஆகும் மவுஸ் உங்களுக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும். இக்விஷன் உங்களுக்கு அந்த லோகோ வந்து உங்களுக்கு வந்துடும். இது புது மாடல் இருந்ததுனால இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழசில் நார்மலாக வெறும் இக்விஷன் எதுவுமே இருக்காது, வந்துடும் பாருங்க. இதுலேயே வந்து ஆன் ஆன உடனே ரெசல்யூஷன் காட்டிடும் 1080 வேணா நம்ம அதை மாற்றிக்கலாம். முதல்ல செட்டப் பண்ணுறது இப்படி தான் வரும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், இல்லை அதர் எது வேணா பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தெரிகிற மாதிரி ஃபோன் நம்பரும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு லெட்டர் நம்பர் ஒரு ஏதோ ஒன்று வந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டு கொடுக்குறேன். டெஸ்ட் கொடுத்து இருக்கு பார்த்தீங்களா, அட்டு 2121 கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா மறக்காது, அதுக்காக நான் சும்மா அப்படி கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காது. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மறுபடியும் கொடுக்கணும். பாஸ்வேர்டு ஹிண்ட்டுன்னு இருக்கும், அதுவும் நீங்கள் அதே கொடுத்துக்கலாம். டெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் வந்து நீங்கள் வேணுமா வேணாமா சூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல் கொடுக்குறேன். 2 டைம் அதே மாதிரி கொடுக்குங்க. கன்ஃபார்ம் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இப்படி வந்துடும். டைம் ஜோன் செட் பண்ணிக்கணும். டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ட் பாம்பேன்னு இருக்கு பாருங்க, இது கொடுத்துக்கணும். டேட் அண்ட் டைம் இதில் இப்போ என்ன டேட்டு எந்த டைம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கணும். இப்போ 12:42 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டைம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா நெட் கனெக்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பழைய மாதிரி, அதில் பாருங்க DHCP வந்து ஆட்டோலேயே இருக்கும். வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது வேணாம்னா கடைசியில் செலுத்துறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட்டு இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, IP அந்த இதெல்லாம் காட்டும் வரும், ஸ்டோரேஜ் அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து உள்ள வந்து ஆன்லைனா ஆஃப்லைனான்னு இருக்கும். நம்ம நெட் இன்னும் கொடுக்கல, அதனால இப்போ ஆஃப்லைன் காட்டியிருக்கு. கொடுத்தா என்ன வரணும் அப்புறம் காட்டுறது இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் அதை செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணாம்னாலும் விட்டுடலாம். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால கொடுக்கல. நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஃபாதர் நேம் இல்லை ஃபாதர் நேமுக்காக வேற ஏதோ ஒன்று இந்த மாதிரி எது வேணால் உங்களுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இமெயிலும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இமெயிலுக்கும் நீங்கள் வெரிஃபிகேஷன் யூஸாக இருக்கும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு மாதிரி டிஸ்பிளே. நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா 8 சேனல் டிவி உங்களுக்கு 8 டிஸ்பிளே வரும். இதே நீங்கள் வேணும்னா எத்தனை 4 சேனல் தான் போட போகிறீங்கன்னா 4 மெம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2x2 1x1 1.5 பாருங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக அதை நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம ரைட் கிளிக் மவுஸில் ரைட் கிளிக் அழுத்தினா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். மெனு சிங்கிள் ஸ்க்ரீன் வேணா சிங்கிள் ஸ்க்ரீன், மல்டி ஸ்க்ரீன் வேணா மல்டி ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த PTS கண்ட்ரோல் வந்து நம்மளாம் கேமரா போட்டு அது ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் அது ஒரு இது பண்ணி தரேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் சொல்லித்தரேன். மெனு போனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ நான் உடனே இது பண்ணுறதுனால பேட்டர்ன் கேட்கல.
இதே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சுன்னா உடனே அந்த பேட்டர்ன் கேட்கும். உங்களுக்கு பேட்டர்ன் போட்டால் தான் உள்ளே போகும். பேட்டர்ன் வேணும்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை அன்லாக் பண்ணி விட்டுருக்கலாம். கொடுத்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரும். ரைட் கிளிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ இது வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேபேக். உங்களுக்கு பிளேபேக்கில் எந்த கேமரா வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளே வந்துடும். உங்களுக்கு ப்ளே வந்தால் நீங்கள் டைம் வரும். இதில் எப்படின்னா 1லேருந்து ரயில்வே டைம் தான் 24 வரைக்கும் வரும். அதை நம்ம எப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எத்தனை சேனல் இருக்கும் 8 சேனலோட இதுவும் உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு பல சொன்ன பார்த்தீங்களா, ஐபி கேமரா ஆட் பண்ணால் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 4 காட்டும். ஆக்சுவலி 4 இல்லை, இதில் 2 தான் போட்டுக்கணும். அதுதான் இந்த கெப்பாசிட்டி தாங்கும். அதனால 8 போட்டு 1 இல்லை 2 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது இந்த பிளேபேக்கில் இதுதான் இதனோட ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன கேமரா இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், டேட்டு டைம் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிக்சரோட இது எப்படி இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈவெண்ட்டு கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான். எந்த கேமராக்கு என்ன மாதிரி ஹியூமன் டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் டிடெக்ட்னா வெஹிக்கிள் டிடெக்ட் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதில் அடுத்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைம் டேட்டு அதெல்லாம் செட் பண்ணுற மாதிரி அது இதுலேயும் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இங்கே அப்புறம் நான் சொன்ன ரெசல்யூஷனில் இந்த மாதிரி கம்மி ரெசல்யூஷன்லேருந்து ஒரு ஹைலியே வச்சுக்கலாம். இப்போ டிவி இப்போ புது மாடல் ஹை ரெசல்யூஷன்லாம் செட் ஆகிடும். ஓல்டு மாடல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இதை நம்ம பண்ணுறதுனால ஸ்டோரேஜோட இது டேட்டு டைமு எல்லாம் மாறும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வரும். கம்மியாக ரெசல்யூஷன் கம்மியாகும், டேஸ் அதிகமாகும். ரெசல்யூஷன் அதிகமாக டேஸ் கொஞ்சம் கம்மியாக இது ஸ்டோரேஜ் ஆகும். இதை சொன்ன பார்த்தீங்களா, பேட்டர்னுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வேறு எதாவது செட் பண்ணணும்னா லைவ் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன விஜே HDMI சொன்ன பார்த்தீங்களா, அதோட கண்ட்ரோல் எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோஸ் டிவைஸில் 1+5 எதுக்குன்னா 1+7 வச்சாலும் 8 கேமரா வரும். 8 கேமரா வச்சு ஒரு சேனலாக 10 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் 2 செகண்ட்னு இது மாதிரி 10 வரைக்கும் இருக்கும். 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைமாக ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு அடுத்த ஸ்க்ரீன் மாறும். நான் அதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கில் நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் லேனை கொடுத்தீங்கன்னா இப்போ அதை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். லேன் அதுக்கு முன்னாடி அதை சொல்லுவோம். டிவிஆர் இன்செர்ட் பண்ண ப்ளூ கலர் லைட் இருக்குது இண்டிகேட்டர். ஒரு 2 செகண்ட் அதுக்காக வெயிட் எடுத்துக்கும். நீங்கள் லேன் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் எனபிள் நீங்கள் டிக் பண்ணணும். ஐ அக்ரீன் கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்துடும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் எடிட்டில் இவங்க அதை கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்பரை லெட்டரு நேம் எது வேணால் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஒரு டைம் திருப்பி உள்ளே போயிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நெட்வொர்க்கில் போனீங்கன்னா டிஎஸ்சிபி நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஆன் பண்ணால் இதில் என்ன ஐபி வருதோ, அதாவது மாடத்துக்கு என்ன ஐபி உங்களுக்கு வருதுங்களோ அந்த ஐபிக்கு டிஎஸ்சிபி உங்களுக்கு எனபிள் மாறிடும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஐபி டிபிஆரோடது 192.160.1.64 நார்மல் இதனோட டிஃபால்ட் ஐபி. இது நம்ம அதை சேஞ்ச் பண்ணால் அந்த லேனை கொடுத்து பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் நீங்கள் இதுதான் மெயினோட இந்த கான்ஃபிகரேஷனே இந்த டிவிஆரோடது. இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இதுக்கு மேலே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மொபைல் வியூ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை எப்படின்னா இது ஆன்லைன் பண்ணிவிட்டு அதை எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்கு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.